guys, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் கார்டு ICG அசிஸ்டன்ட் கமாண்டர் ரெக்ரூட்மெண்ட் 2024 can call for all over India competition gazetted A officer category இது பவர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் 140 போஸ்டிங் வர வேண்டும். போஸ்டிங் வந்திருக்குன்னா மிகப்பெரிய விஷயம் தான். லாஸ்ட் டைம் வந்து இந்த வேகன்சி கூட 57 வேகன்சியை லாஸ்ட் டைம் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி 140 வேகன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் டியூட்டி அண்ட் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் இது எல்லாத்துக்குமே வந்து தற்போது ஜாப் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனில் படித்தவங்க யார் வேணால் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 படிச்சிருக்கணும். +2ல் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள்ன்றதை தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்க்குறவங்க தான் உங்களுக்கு புரிய வரும். அப்ளிகேஷன் போகக்கூடிய நபர்கள் இந்த வீடியோ தெளிவாக பார்க்குறவங்களா இருந்தால் நான் 1 by 1 சொல்கிறேன், சரிங்களா? ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். அதுவும் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கணும். 12லேயும் சேம் கேட்டகரி நீங்கள் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். உங்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 25 வயசுக்கு மேலே இருக்கணும், சரிங்களா? 21 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சேம் அதே ப்ராசஸ் தான். டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கும் சேம் ப்ராசஸ் தான். இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நீங்கள் காலேஜில் முடிச்சிருக்கணும். யூஜி முடிச்சிருந்தாலே போதுமானது, சரியா? நீங்கள் பிஜி படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யூஜி படிச்சிருந்தாலே போதுமானது. அதுவும் +2ல் அவங்களும் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் +2ல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு நீங்கள் அடுத்த ஃபீல்டு டிகிரியில் வந்து கம்பெனி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கம்பைண்டாக நீங்கள் +2 மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் வந்து காலேஜ்லையும் சேம் அதே கேட்டகரியில் இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 300 ரூபாவும், SC STக்கு ஃபீஸ் வந்து கிடையாது, ஃப்ரீ, சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஃப்ரீ கிடையாது. OBC கேட்டகரி அண்டு BC கேட்டகரி, இந்த MBC கேட்டகரி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 300 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, சரிங்களா? எக்ஸாம் ஃபீஸ் 300 ரூபா. இதோட நோட்டிஃபிகேஷன் நான் A to Z நம்மளோட பயோவில் கொடுத்தேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் லிங்க் நான் டேரெக்டாக சென்ட் பண்ணுறேன். யாருக்குன்னா வேணுன்றவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் எப்பயுமே வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் மெத்தட் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக டிசம்பர் 5ஆம் தேதி 2024 11 மணிக்கு, சரிங்களா? காலை 11 மணிக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது ஆன்லைன் மூலிமா, சரியா? அதோட அப்ளிகேஷன் எண்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24. இதனால நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? இதனால நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறேன் 2025 பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் எக்ஸாம் எப்படின்னா மார்ச்சில் நடக்கும். தேர்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பேசிக் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஏப்ரல் மாதம் கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக மெடிக்கல் வந்து மே மாதம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் பேட்ச் பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி மாதம், சரிங்களா? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகாது. கண்டிப்பாக வந்து ஷார்ட் பீரியடில் முடிச்சிருவாங்க. 2026 ஜனவரி மாதமே உங்களுக்கு ட்ரைனிங் பேசிக் கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து இந்த அப்ளிகேஷன் போகிறதுக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எக்ஸாமு, மெடிக்கலு, ஃபிசிக்கலு, இன்டர்வியூ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 2-3 மந்த் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை போடுங்க. ரீசெண்டாக நீங்கள் போட்டோன்னே உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துட்டு போகிறதில்ல. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே டைமிங் இருக்குது. அதுக்கு தகுந்த டைமிங்கு நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் லெவல் ப்ரிப்பரேஷன் எல்லாமே டெவலப் பண்ணுங்கள். ஃபிசிக்கலாக டெவலப் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் திருப்பி வர்றது ரொம்ப ரேர். அதனால் கோஸ்ட் கார்டு கடலோர காவல் படைக்கு நீங்கள் GD டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போகிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குது. டெக்னிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் மாறும் ஃபிசிக்கலில். மற்றபடி எல்லாமே சேம் கேட்டகரி தான். இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆனோடனே கண்டிப்பாக நம்மளோட சேனலில் பப்ளிசிட்டி பண்ணுவேன். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுறோங்க, தட்டி விட்ருங்க. மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷன் யாராச்சும் தேவைப்படுது ப்ரோ, இல்லை வந்தவொடனே எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க. எனக்கு வந்தவொடனே எனக்கு தெரிவிச்சிருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக நம்ம வந்தவொடனே நம்மளோட வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் வந்து உங்கள் அப்ளிகேஷன் லிங்க்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஃபோனில் குரோம் மூலியமாகவும் நீங்கள் அப்ளிகேஷன் மூவ் பண்ணலாம், சரிங்களா? இந்த எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI மூலிமா நீங்கள் டேட்டா ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC STக்கு தேவையில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற எனக்கு சப்போர்ட் தான் மேலும் நான் போடுற வீடியோக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். சரி, ஓகே நண்பர்களே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.